தலைவர் வந்த உடனே கேட்டாரு, என்ன ஒரு வைப்ரேஷன் நேத்தோட இன்னைக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு. தான் சொன்னேன், இன்னைக்கு கோயம்புத்தூர், கரூர், திருப்பூர் நீலகிரியில இருந்து இந்த மண்ணின் மைந்தர்களாகிய நம்மளுடைய கோயம்புத்தூருடைய சகோதரர்கள் வந்திருக்காங்க. மண்ணுக்கே உரிய ஒரு வெறின்னு சொல்லலாம். அதாவது நேத்து என்ன சொன்னேன், இங்க இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள் இது பார்த்துருப்பீங்க டிவி டிபேட்ல. இந்த இளைஞர்கள்லாம் வச்சுட்டு இவங்க என்ன பண்ண போறாங்க? தம்பிங்களா, அண்ணா சொன்ன மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1965 நடத்தியது 30 வயதிற்கும் உட்பட்ட இளைஞர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அதே போல ஒரு ஊழல் ஆட்சியை எதிர்ப்பதற்கு, ஒரு அடிமை ஆட்சியை எதிர்ப்பதற்கு இன்றைக்கு ஒரு புரட்சி இங்கு உருவாகி கொண்டிருக்கிறது. புரட்சி எப்பயுமே டக்குன்னு தெரியாது. பொறுமையா அப்படியே ஸ்லோவா மக்களால எப்படி நேத்து ஏர்போர்ட் இறங்குனதுல இருந்து ஹோட்டல் வரத்துக்குள்ள எப்படி ஒரு மக்களுடைய பயணம் அவங்கள எப்படி ஒரு ரோட் ஷோ இருந்துச்சோ, அதே மாதிரி இன்னைக்கு ஹோட்டல்ல இருந்து இந்த காலேஜ் வரத்துக்குள்ள 2.5 மணி நேரம். இது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி தொண்டர்கள் அல்ல, மக்களுடைய செல்வாக்கு, ஒட்டுமொத்த கோயம்புத்தூர் மக்களுடைய செல்வாக்கு. பொதுவா சொல்லுவாங்க, பெரிய பெரிய கட்சிகள் பூத் லெவல் கமிட்டி மீட்டிங் நடத்துவாங்க. மீட்டிங் நடத்தி கையில 1500 ரூபாய் கவரை கொடுத்து, கையில ஒரு கோட்டரை கொடுத்து, லாரியில போட்டு பஸ்ல போட்டு அமைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இல்ல தமிழக வெற்றி கழகம். தலைவரால், கொள்கையால், ஒரு குறிக்கோளால், மக்களுடைய எதிர்காலத்துடைய நம்பிக்கையால் உருவாக்கப்பட்டது தமிழக வெற்றி கழகம். அதனால்தான் இன்றைக்கு 1 ரூபாய் காசு இல்லாம காலையில 6 மணிக்கு பஸ் பிடிச்சி இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். 6 மணில இருந்து ஈவினிங் 8 மணி வரைக்கும் ஒரு இடத்துல ஒரு கட்சியுடைய ஒரு நிர்வாகி உட்கார்ந்து இருக்க முடியும்னா 2026 தமிழக வெற்றி கழகத்திற்கான நாள் என்பதை நாங்கள் வலியுறுத்திக் கொள்கிறோம். கிட்டத்தட்ட இன்னைக்கு 25 சட்டமன்ற தொகுதிகள். அண்ணா சொன்ன மாதிரி 7315 BLA மெம்பர்ஸ், வாக்கு சாவடி முகவர்கள். அண்ணா சொன்ன மாதிரி 21 பேர் ஒரு பஸ் ரிப்பேர்ல மாட்டிக்கிட்டாங்க. 7294 வித் QR கோடோட இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி டம்மியா உட்காரல. இத்தனை நாள் வரைக்கும் கேட்டு இருந்தாங்க, தமிழக வெற்றி கழகத்திற்கு கட்டமைப்பு இருக்கா? தோ பாருங்க, 2 நாள் தமிழகம் கோயம்புத்தூர்ல இருந்து குரல் கேட்கலையா? கோயம்புத்தூர் முடங்கிருச்சு 2 நாள். இந்த டிவியில உட்கார்ந்து பேசிக்கிட்டு அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் பொருளை பேசிக்கிட்டு, பழைய பத்திரிகையாளர் என்ற போர்வையில் உட்கார்ந்துகிட்டு 50 வருஷமா வயசாயிட்டு திமுக அதிமுக ஒரே அரசியல பார்த்துட்டு உங்களுக்கு நம்மளுடைய வலிமை தெரியாது. ஒரு வரலாறு உருவாகும் பொழுது பழைய காலத்தை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கு புதிய சிந்தனை என்பதை மக்கள் தான் உருவாக்குவார்கள். பத்திரிகையாளர் ஒரு போர்வையில பிம்பத்துல திமுக கட்டமைச்சிருக்கக்கூடிய செய்தியாளர்களால் உருவாக்க முடியாதுங்கிற நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஏன் பதிவு பண்றேன்னா, இது பேசுன மாதிரி எல்லா டிவிலும் டிபேட். தலைவர் விஜய் அவர்களுடைய திட்டம் என்ன? அவர் ரொம்ப தீவிரமா பயணிப்பாரா? அவர் ஏன் 3 நிமிஷம் பேசுறாரு? 3 நிமிஷம் பேசும்போதே கோயம்புத்தூர் இங்க முடங்கி கிடக்குதுன்னா, எங்களுக்கு தெரியும் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், எங்க தலைவருக்கு தெரியும் எப்ப பேசணும், எங்க தலைவருக்கு தெரியும் எப்பொழுது பிரச்சாரத்தை மக்களுடைய சந்திப்பை உருவாக்கணும், எப்படி ஆட்சியை மாற்றணும். எங்களது தமிழக வெற்றி கழகத்திற்கும் எங்களுடைய தலைவருக்கும் தெரியும். நீங்கள் எங்களுக்கு பாடத்தை எழுப்பாதீர்கள். சென்னையில உக்காந்துட்டு சத்தமா கேட்கட்டும். போதும்
இது போதும். சென்னையில இருக்கவங்களுக்கு இது போதும். கோட்டையில் உட்கார்ந்து இது போதும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.